ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் ஜீவன் இயேசு ஊழியத்தின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஊழியத்தின் சார்பாக இன்றைய தேவ சத்தமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும்போதும் இடதுபுறமாய் சாயும்போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இந்த வசனத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நம்முடைய வாழ்வில் நாம் இந்த பாவமான உலகில் பாவத்துக்கு அடிமையாய் நாம் வாழும்போதும், அன்றாட வாழ்வில் நாம் வெளியில் செல்லும்போதும் வரும்போதும் பாவங்களோடு நாம் நடந்து செல்லும்போதும் நம்முடைய வழிகள் ஆண்டவரை விட்டு வழி விலகி செல்லும்போது ஆண்டவர் நம்மிடையே உரையாடுகிறார். நீங்கள் வழி விலகி செல்கிறீர்கள், இது பாவமான வழி அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சுட்டி காட்டுகிறார். எவ்வாறு நம்முடைய வாழ்வில் நாம் பாவமான காரியங்களை செய்யும்போது, தவறான காரியங்களை செய்யும்போது நம்முடைய பெற்றோர்கள் நம்மை கண்டித்து உணர்த்துகிறார்களோ, நீ செய்கிறது தவறு என்று கண்டித்து உணர்த்துகிறார்களோ, அதே போல் நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து, நீ வழி விலகி செல்கிறாய் மகனே மகளே, நீ வழி விலகி செல்கிறாய், ஆகவே நீ நேர் வழியில் நட, உன் பாவத்தை விட்டு என்னை நோக்கி பாரு அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் நம்மிடையே சொல்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்வில் பாவத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லக்கூடாது. நம்முடைய ஆண்டவரை நாம் பற்றி கொண்டிருக்கும் போது, ஆண்டவரை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கும் போது நாம் வழி விலகி நடந்தால் அதை சுட்டி காட்டி நம்முடைய வாழ்வில் மேன்மையை கட்டளையிட ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன்.